வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சத்வீசத்தை பற்றி தான் பகிர்ந்துக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு நரசிம்ம அவதாரம் தெரியும், இரணியன் வதம் இது எல்லாமே தெரியும். ஏன்னா ஒரு 5 வயது குழந்தைக்காக ஒரு எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். அப்போ இந்த சூழ்நிலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இரணியனை வதம் பண்ணிட்டு சுவாமி நரசிம்மர் உக்கிரமா உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ தேவாதி தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே வர்றாங்க. போய் நரசிம்மர் முன்னாடி நிற்கவே முடியலை, உக்கிரமா இருக்கிறார். அப்போ யாருமே பக்கத்துக்கு போய் நெருங்க முடியலை. தாயாரும் வர்றாங்க, மகாலட்சுமியும் வர்றாங்க. மகாலட்சுமி கூட பக்கத்துக்கு போக பயப்படுறாங்க. ஏன்னா வதம் பண்ணிட்டார். ஆனால் அந்த அந்த உக்கிரம் தனியவே இல்லை சுவாமி கிட்ட. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே முனிவர்கள் ரிஷிகள் எல்லாமே பிரகலாத குழந்தை 5 வயது குழந்தைய கூப்பிடுறாங்க. பிரகலாதா, உன்னால் மட்டும்தான் முடியும், நீ சுவாமி பக்கத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 5 வயது குழந்தை நடுங்கி போய் இப்படி இப்படி வச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே மெதுவாக போய் சுவாமி பக்கத்தில் நின்ன உடனே நரசிம்மர் இந்த குழந்தைய பிரகலாத குழந்தைய வா வா அப்படின்னு கூப்பிடுறார். அப்படியே பக்கத்துக்கு போனோன்னு தலையை வருடி கொடுக்குறார். பயந்துட்டையா அப்படின்னு அப்படியே அழகாக தலையை வருடி கொடுக்குறார். அப்போ நரசிம்மர் பிரகலாதன்கிட்ட பேசுகிறார். குழந்தை, உனக்கு என்ன வரம் வேணுமோ நீ கேள் அப்படின்னு சொன்ன உடனே பிரகலாத குழந்தை சொல்கிறது என்ன அப்படி சொல்கிறது அப்படின்னா, எனக்கு நீங்களே காட்சி கொடுத்துட்டீங்க, இதை விட எனக்கு என்ன வேணும், எனக்கு எந்த வரமும் வேணாம் அப்படின்னோடனே, இல்லை நீ வரம் கேட்டே ஆகணும், நானும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நரசிம்மர் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை இல்லை என்னுடைய தந்தையின் மரணத்திற்கு நான் காரணமாயிட்டனோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்குது, என் தந்தைக்கு வைகுண்டம் சித்திக்குமா அப்படின்னு கேட்குறது இந்த குழந்தை கேட்குறது. அப்போ நரசிம்மர் சொல்கிறார், இந்த விஷயத்த நம்ம பிரகலாதனால நமக்கும் கூட இந்த வரம் தான் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, நரசிம்மர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு தலைமுறையில் ஒருத்தர் என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டாலே போதும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 21 தலைமுறைகளுக்கு வைகுண்டம் சித்திக்குங்கிறார். இப்போ எக்ஸாம்பிளாக அடியேன் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு அடுத்து வரக்கூடிய 21 தலைமுறைக்கும் வைகுண்டம்ட்டார், சத்தியம் பண்ணிட்டார் பிரகலாதன் கிட்ட. பாருங்க எப்பேற்பட்ட வரம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. ஒரு 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 தலைமுறையில் ஒருத்தங்க வைகுண்ட நம்ம சரணாகதி பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பக்தி நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா ஒருத்தர் தான் பக்தியாக இருப்பார், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 21 தலைமுறை எல்லாருமே பக்தியாக இருக்கணுமா, இருந்த பக்தின்னு ஒன்று இருந்தால் தானே முக்திக்கான வழி அப்படின்னு நீங்கள் இந்த நேரத்தில் நினைக்கலாம். அதை அவர்கிட்ட ஒரு தலைமுறை சரணாகதி பண்ணி ஒப்படைச்சிட்டா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறைகள் எல்லாத்தையுமே அவராகவே பக்தியை இயக்கிக்கிடுவார். ஏன்னா பகவானுக்கு தெரியாததா, இல்லை ஒரு தலைமுறையை பக்தியா இருக்காங்க, அப்புறம் பக்தி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கூட பலரை நீங்க எடுத்திருக்கலாம். சின்ன வயசுல கூட நார்த்திகம் பேசுவாங்க, எல்லாமே இருந்தா கூட அந்த வயது ஆக ஆக அம்மா அப்பா எந்த வழியில போறாங்களோ அதே வழியில கொண்டு விட்டு வர்றது இறைவனுடைய சங்கல்பம். இதை நம்ம மாற்றவே முடியாது. இது பிரபஞ்சத்தினுடைய சக்தி, இது இறைவனுடைய சக்தி. அதனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அப்போனா நம்மளால முடியும். நாம் பிறவியில்லா நிலை நம்ம வரக்கூடிய நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நரசிம்மருடைய அனுகிரகமும் பிரகலாதனுடைய அனுகிரகமும் நமக்கு பக்தி கிடைச்சா போதும் அப்படின்னு இந்த பதிவில் உங்களுக்கு நான் அடியனுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட நான் எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கமலதரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.